என்ன புதுசு அப்படின்னா அரசியல் களம் புதுசு. அதை தாண்டி வாதங்கள் வேணா பழசா இருக்கலாம். அரசியல் சூழல் புதுசு. ரெட்டலை சின்னம் இப்படியே போனா 20% 8% ஆயிராதா அப்படின்னு கேட்கிறார். அதுல ஒரு அச்சம் வெளிப்படுது இல்ல, எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப இந்த வாதங்கள் எடுபடுன்றார். பதில் இல்லை சார், முதலிலுங்க திமுக ஆட்சியினுடைய அவலங்களை எதிர்த்து அதிமுகவும் அதன் பொதுச் செயலாளரும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிற நிலையில் திமுகவுக்கு உதவியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என்று வழக்கு மனுக்கள் என்பதை நம்பிக்கொண்டு போராடி கொண்டிருப்பதுதான் உண்மையிலேயே வேதனைக்குரிய அரசியலான செய்திகள். இப்போ நீங்கள் பல நாட்களாக நாம் தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டே வர்றோங்க. இப்போ 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று அதாவது அதிமுகவுடைய கட்சி விதிகள் எதை குறிப்பிடுகிறது? ஒன்று வேட்பாளர், இன்னொன்று வாக்காளர், 3 தேர்தல் முறை. இந்த 3 அடிப்படையில் தான் விதிகள் திருத்தம் அல்லது நடைமுறை இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டியது அதிமுகவுடைய கடமை. இப்போ நீங்கள் அதிமுக உறுப்பினர் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குங்க. அதாவது அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது உட்கட்சி தேர்தலில். வேட்பாளர் சொன்னீங்கன்னா அதை விதி திருத்தம் செஞ்சுருக்காங்க. 5 வருடம் அதிமுகவில் உறுப்பினராக நீடித்திருக்க வேண்டும். அதில் எந்த இடையில பதவி இழப்பாயிடக்கூடாது, கட்சி விரோத செயலில் ஈடுபட்டுக்கூடாது. 3வது தேர்தல் முறை. தேர்தல் முறை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த முறை மட்டும்தான் மாற்றப்பட முடியாத ஒன்று. அதாவது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ மற்ற அவங்கள தொண்டர்கள் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதி. ஓகே, அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இது மட்டும்தான் மாற்றல். மீதி எல்லாம் எந்த நடைமுறையிலும் மாற்றமே செய்யப்படலை. மற்ற எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதான். இப்போ ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிற மனுவில் பாருங்க, அவர் தெளிவா தனக்கு தான் கட்சி சொந்தம் சொல்றார், சின்னம் சொந்தம்ங்கிறார். இப்போ நீங்க திரு சாதிக் அலியினுடைய அந்த வழக்கிலே பார்த்தோம், பெரும்பான்மை என்பது சட்டமன்ற அவர் தனக்குன்ற வாதத்துக்கு அப்புறம் வர்றாரு சார். இன்னும் எனக்கு டிசம்பர் 2026 வரைக்கும் பதவி இருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்வு செய்யப்பட்டதோ ஒரு பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் ரத்து செய்ய முடியாதுன்றார் சார். சார் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்தாருங்க. அதாவது அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு அவரை நீக்கிய பிறகு அதே பொதுக்குழுவில் தான் இந்த 2 பதவிகள் வந்ததுங்க. அந்த 2 பதவிகள் எப்படி வந்ததுன்னு பாருங்க. அது அவர்களுக்கான தேர்தல் வைக்கிற போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகளுமே ஒற்றை வாக்கில் வந்தது. அப்போ அந்த ஒற்றை வாக்கில் ஒரு நபர் விலகிவிட்டாலோ அல்லது விலக்கப்பட்டாலோ 2 பதவியும் போயிருங்க. ஏன்னா 2 பதவியும் சேர்ந்ததான் பொதுச்செயலாளர் பதவி. அப்போ பொதுக்குழு அங்கீகரிக்கல, இணை ஒருங்கிணைப்பாளர் எந்த எடப்பாடியார் அவர்கள் விலகிட்டாரு என்கிற போது அந்த பதவி காலியாகி விட்டதுங்க. அப்போ எப்படி 20 நீடிப்பீங்க? அதுதான் அந்த விதிகளை அந்த தீர்மானங்களை எல்லாம் மறைத்து விட்டு இவர்களாகவே புதுசாக சொல்றாங்க. இன்னொன்று, நீங்க ஏற்கனவே இன்னொரு வாதம் இல்ல நம்ம அந்த கேஸ் ரொம்ப பழசு. நான் அதான் சொன்னேன் 2022 பேசியிருக்கோன்னு. அவங்க இடையில கேட்கறது இந்த அடிப்படை வழக்கான சிவில் வழக்கு நடக்கிற வரைக்கும் அது வரைக்கவாது ரெட்டலை முடக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப கொடுத்துருக்கிறது தற்காலிகம் அப்படின்றாங்க. சார் நீங்க அதுவரை கட்சி என்ன பண்றதுங்க? இப்போ திமுகவுக்கு எதிராக பிரதானமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு அதிமுக உண்டு, பிரதான எதிர்கட்சி. அவ எந்த பணியுமே செய்யாம அமைதியா போறதுங்களா? திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் எப்படி செய்வீங்க? இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பொதுக்குழு தான் நீக்கிச்சுங்க. நீக்கப்பட்டவர்களை கொண்டு நீங்க இப்படி வழக்கு தொடுக்கிறது அல்லது இந்த மாதிரி மனுக்களை போடுறது அதிமுகவுக்கு நெருக்கடி உருவாக்குறது. இப்ப நீங்க எதிர்கட்சியாக செயல்பட முடியாமல் இது போன்ற விவாதங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு தருவது. இதை தாண்டி என்ன பயன்கிறீங்க? பொறுத்தவரையில ஒரே நிமிஷம் கண்ணன், இந்த அதிமுக கேஸ் மூலமா திமுக ஆதரவா நீங்க உதவுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு பதில் ஓபிஎஸ் ஐயாவை திமுகவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறாரு. ஓபிஎஸ் ஐயாவை திமுக எதிர்ப்பா போராடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் ஐயா என்ன சொல்றாரு? கட்சியை ஒண்ணு சேர்க்கணும், பிரிந்த கழகத்தை மீண்டும் இணைக்கணும், பலமான இயக்கமா மாத்தணும். அப்படின்னா தானங்க திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுக தொடர்ந்து பலகீனமாவே இருந்துகிட்டு திமுகவை வீழ்த்துவேன்னா இது எப்படி நடக்கிற கதை? இது அவர் மாதிரி ஆயிடுச்சுன்னு. சார் ஒன்றும் இல்லை, அம்மா அவர்கள் இருக்கிற போது தோல்வி நிறைய பேசிக்கிறேன் நம்ம, அதெல்லாம் திரும்ப பேசணும்ல. அதாவது அம்மா அவர்கள் காலத்திலேயே நீக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க?
கடிதம் எழுதி கொடுத்து வந்தாங்க. கட்சியை பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கேட்க முடியாதுங்க. பழனிசாமி ஒரு மனுஷனை கூட மதிக்க முடியாது. அதெல்லாம் கனவுலயே நினைக்காதீங்க. பழனிசாமியை நம்பி பழனிசாமி தலைவரை ஏத்துக்கிட்டு கடிதம் கிடையாது. இன்னொரு ஒற்றைப்படுத்த வேணுங்கிற முயற்சி. இன்னொரு யார் எதிரியோ யார் விரோதியோ யார் துரோகிகளோ அவர்களோடு இணைந்து கொண்டு கட்சியை பலகீனப்படுத்த முயற்சி. கடிதம் கொடுக்கிற அளவிற்கு பழனிசாமி பராக்கிரமசாலி அல்ல. இது நகை அம்மாவிடம் மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவரான்னு கண்ணன் கேட்கிறார். ஊர்ந்து தவழ்ந்த தலைவர் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வந்தாலும் அவர்கள் அம்மாவுக்கு இணையாக வருதா? அது எம்ஜிஆர் அந்த பொதுச் செயலாளர் ஸ்தானத்தில் அமர்ந்த பிறகு பில்குல் நகிகே கிடையாது. பழனிசாமி எல்லாம் அம்மா கால் தூசி கூட மதிக்க முடியாது. இல்ல நீங்க அப்படி போகாதீங்க. அந்த பதவி பாருங்க, பொதுச் செயலாளர் பதவி, அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை ஏத்துக்கணும்னா புகழமணி சொல்றாரு. அதாவது இந்த இந்த இருங்க ஒரே நிமிஷம் புகழமணி அமைதியா இருக்க சொல்லுங்க. அதாவது இந்த இந்த இணைப்பு நோக்கம் எப்படி நடந்துச்சு? இந்த இணைப்பு நோக்கம் எப்படி நடந்துச்சு? ஆட்சி வார்த்தைகளை அதாவது இந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டது? ஆட்சி இபிஎஸ்க்கு, கட்சி ஓபிஎஸ்க்கு. அம்மாவுடைய பதவி பொதுச் செயலாளர் பதவிங்கிறத நிரந்தர பொதுச் செயலாளரை மாத்தி அம்மாட்ட கொடுத்தாச்சு. இனிமே அம்மா பதவி எப்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டு இருங்க அதிமுக பற்றி பேசலாங்க. இல்ல இல்ல ரெண்டு ஹலோ ஆஃப் பண்ணுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கண்ணன் முடிச்சிட்டோம். நான் உங்களோட டீடைல் வரேன். கண்ணன் முடிச்சிருங்க. அதாவது தந்தை பெரியாருக்கு எப்படி தலைவர் பதவியை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொடுத்தாரோ அதே போல் அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா பொதுச் செயலாளர் பதவி நிரந்தர பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொடுத்து அவங்கதான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அந்த பதவியில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் முதல்வராக தான் இருந்துச்சு. ஆனா இணைகிறதுக்கு டேட்டெல்லாம் குறிச்ச அன்னைக்கு இது அண்ணன் புகழேந்திக்கு நல்லா தெரியும். டேட்டெல்லாம் குறிச்சாச்சு, இணைப்பு ஏற்படுத்தியாச்சு, ஒற்றை கையெழுத்து அது ஓபிஎஸ் செய்யாத. ஆனா அந்த இணையறதுக்கு முதல் நாள் நைட்டு வேலுமணி, தங்கமணி, உதயகுமார், கேபி முனுசாமி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார் இபிஎஸ். அவரை இணையாக்கணும் ரெட்டை கையெழுத்து போடணும்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி விடிய விடிய அவர்கிட்ட விழுந்து உருக வேண்டியதெல்லாம் உருகி இணையாக்கி டபுள் கையெழுத்து வாங்கிட்டு இப்ப வெக்கமில்லாம வந்து பேசுறது வெக்கமா இருக்கா? 17 கதைக்கு போறீங்க. திரு பொங்கலூர் மணியன் சார், அதாவது முதல்ல அதிமுக எப்படி இயங்க வேண்டும், அது எப்படிப்பட்ட இயக்கம்ங்கிறத தெரியாமையே யாரோ கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் திரும்ப திரும்ப பெரும் தற்போது பேசுறாங்க. சார், இன்னைக்கு 1.5 கோடி பேர் எனக்கு ஆதரவுன்னு ஐயா பன்னீர்செல்வம் சொல்றது உண்மையாக இருந்தால் இப்ப யாரும் தடுக்கப்படுறதுல இல்ல. 1.5 கோடி பேரையும் திருடுங்க, இயக்கமா மாத்துங்க, நீங்க தேர்தலை சந்திச்சு முழுமையா வெற்றி பெறுங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? நீங்க எல்லா ஆதரவு வச்சிருக்கீங்களா? இது சார் முழுக்க முழுக்க அதிமுகவை பலகீனப்படுத்த பிஜேபி முயற்சி. அதிமுகவை பலகீனப்படுத்துங்கிற முயற்சியை தாண்டி எந்த நோக்கமே இல்லை சார். இத்தனை 3.5 வருஷம் சொல்லு சார், எதுவுமே இல்ல. பழைய விஷயம் ரொம்ப பேசிட்டோம். திரு புகழேந்தி, உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, இது செட்டில்டு கேஸ் அப்படின்ற ஒரு வாதங்களை இபிஎஸ் தரப்பு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தேர்தல் ஆணையம் பார்க்கல, ஆல்ரெடி பிரச்சனை அங்கே சால்வ் ஆன மாதிரி இருக்கு. திரும்ப உயர்நீதிமன்றம் சொன்னதால் தானே விசாரிக்கிறாங்க. குட் ஈவினிங் டு தி டிவி. உலகெல்லாம் வாழும் தமிழர்கள், தந்தி தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்கள், என்னோட விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற கார்கே உள்ளிட்ட அருமைக்குரிய அன்பு சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன், கலை, எனது அன்பு இளவல் கண்ணன், அத்தனை பேருக்கும்